இது வரைக்கும் எந்த மியூசிக் சபா கேன்டீன்லேயும் நான் பார்க்காத மோசமான சாப்பாட்டு அனுபவம் இன்னைக்கு எனக்கு கிடைச்சிது. அது என்னன்னு சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிறிஸ்மஸ் அன்னைக்கு சென்னை டிடிகே ரோடு மியூசிக் அகாடமியில் இருக்கிற சாஸ்தா கேன்டீன் போயிருந்தேன். சூப்பர் ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகிற தேட்டரோன்னு நினைக்கிற மாதிரி ரொம்ப நீளமான கியூ. சாப்பாட்டு டோக்கன் வாங்க ஒரு கவுண்டர், அப்புறம் இன்னொரு ஹெல்ப் டெஸ்கில் போய் நம்ம பேர் சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணினா அவங்க டோக்கன் நம்பர் எழுதி தராங்க. அப்புறம் டோக்கன் நம்பர் படி வரிசையில் நிற்கணும். நின்னேன். சாப்பாட்டு பந்தியில் உட்கார ஏறக்குறைய ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. என்னோட டோக்கன் நம்பர் வந்தப்ப அவங்க கொடுத்த கேஷ் பில்லை அவங்களே வாங்கிக்கிட்டாங்க. 1 மணி நேரம் கழித்து ஒரு வழியாக இலையில உட்காந்தோம். நான் போன போதே மெனு லிஸ்ட்டை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனேன். மெனுவில் என்ன எல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி மெனு லிஸ்ட்டில் எது எல்லாம் இலைக்கு வராமல் மிஸ் ஆச்சுன்னு லிஸ்ட்டு போடுறேன், பார்த்துக்கோங்க. இலையில பூரியே போடலை. பூரி போடாமல் பூரிக்கு சைட் டிஷ்ஷு தம்மாலு மட்டும் போட்டாங்க. அதுவும் எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். உருளைக்கிழங்கு ஒரு சின்ன பீஸ் கூட இல்லை. கிரேவி மட்டும் 1/2 ஸ்பூன் போட்டுட்டு போயிட்டாங்க. நிறைய முறை கேட்டும் யாரும் கண்டுக்கலை. எத்தனை தடவை கூவி கூவி கேட்டாலும் பதில் சொல்ல ஆள் இல்லை. மிஸ் ஆன ஐட்டத்தை கொடுக்கவும் இல்லை. இத்தனைக்கும் நிறைய எண்ணிக்கையில் சர்வர்கள் சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. சாப்பாட்டு பந்தியில் சூப்பர்வைசர்னு யாருமே இல்லை. பந்தியில் ஆள்களை வேகமாக உட்கார வைக்கிற வேலையை தான் சூப்பர்வைசர்ஸ் பார்க்குறாங்க. பந்தியில் உட்காந்ததுக்கு அப்புறமா அவங்க காணாமல் போயிடுறாங்க. சாப்பிட்டு முடிக்கிற நேரத்தில் தூரமாக நின்று ஓனர் மாதிரி தெரிஞ்ச ஒருத்தட்ட கம்ப்ளைண்ட் பண்ண அப்புறம்தான் பூரியும் ஆலு பீஸ் உள்ள தம் ஆலுவும் வந்தது. மாவடு ஊறுக கடைசி வரைக்கும் வரல. அரிசி அப்பளம் போடலை, அதுக்கு பதிலாக உளுந்து அப்பளம் போட்டிருந்தாங்க. ஆனால் அதுவும் சரியாக பொறிபடலை. மியூசிக் அகாடமி சாஸ்தா சபா கேன்டீன் சாப்பாடை லிமிட்டட் சாப்பாடுன்னு தான் நான் சொல்லுவேன். அளவில்லா சாப்பாடுன்னு சொல்ல முடியாது. எந்த ஐட்டமும் செகண்ட் சர்விங் வரல. சில ஐட்டத்தை முதல் தரமே மிஸ் பண்ணுறவங்க கிட்ட எப்படி நீங்கள் செகண்ட் சர்விங் எதிர்பார்க்க முடியும்? இப்போ கல்யாண விருந்து சாப்பாட்டில் என்னெல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்கிறேன். பால் பாயசம், பருப்பு போலி, தக்காளி இஞ்சி தயிர் பச்சடி, கொய்யாக்காய் இனிப்பு பச்சடி, சேப்பங்கிழங்கு ரோஸ்ட், வெண்டைக்காய் பொரியல், சேனை எரிசேரி, கீரை வடை, பூரி தம் ஆலு, கருவேப்பிலை தொகையல், பருப்பு பொடி, நெய், சிதம்பரம் சம்பா சாதம், பருப்பு சாதம், வெண்டைக்காய் சாம்பார், மிளகு குழம்பு, மைசூர் ரசம், சிப்ஸு, அப்பளம், மோர் மிளகாய், தயிர், வெத்தலைப்பாக்கு, சீவல். வாட்டர் பாட்டிலுக்கு பதில் எவர்சில்வர் டம்ளர் வச்சு கேரள மூலிகை வாட்டர் கொடுத்தாங்க. இது உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். பிளாஸ்டிக்கை கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. பச்சடி, காய்கறிகள், சிதம்பரம் சம்பா சாதம் எல்லாமே 2 ஸ்பூன் அளவு தான் பரிமாறினாங்க. எல்லா சபா கேன்டீன்லேயும் இப்படி தான் கொஞ்சமாக பரிமாறுவாங்க. அப்போ தான் ஃபுட்டு வேஸ்ட் ஆகாது. ஆனால் மற்ற இடத்துல எல்லாம் நமக்கு பிடிச்ச ஐட்டம் எக்ஸ்ட்ரா கேட்டால் உடனே கொண்டு வந்து கொடுப்பாங்க. இங்கே அந்த பேச்சே கிடையாது. தக்காளி இஞ்சி தயிர் பச்சடி ரொம்ப கொஞ்சமாக இலையில போட்டிருந்தாங்க. திரும்ப போட சொல்லி பல முறை கேட்டும் யாரும் கண்டுக்கல. சாப்பிட்டு முடிக்கிற நேரத்தில் ஓனர் மாதிரி இருந்த ஒருத்தட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்தது. ஏன்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. மிளகு குழம்பும் மைசூர் ரசமும் செம்ம டேஸ்ட்டு. அதுவும் நல்லெண்ணெய் வாசனையோட அந்த மிளகு குழம்பு அது ஒரு தனி வைப்புங்க. அந்த மிளகு குழம்பை சாதத்தில் பிசைஞ்சு அதுக்கு துவையிலும் பருப்பு பொடியும் தொட்டு சாப்பிட்டேன். இது ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். மற்ற எல்லா ஐட்டமும் டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. ஆனால் என்ன பிரயோஜனம்? சர்வீஸ் மோசமாக இருந்தால் சாப்பாடு ருசிக்கவே ருசிக்காது. சாதமோ குழம்போ ரசமோ அவங்களா வந்தால் தான் உண்டு. இல்லைன்னா சாப்பிட்ட வரைக்கும் போறன்னு எழுந்திருக்க வேண்டியது தான். போன வருஷம்தான் மியூசிக் அகாடமியில் சாஸ்தா கேன்டீன் முதல் முறையாக கேன்டீன் போட்டாங்க. நானும் போய் சாப்பிட்டேன். போன வருஷமும் இதே மாதிரி சர்வீஸு படு மோசம். முதல் வருஷம் அனுபவம் பத்தலை, அடுத்த வருஷம் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்கன்னு நினச்சிட்டு தான் இந்த வருஷம் எப்படி இருக்குது பார்க்கலான்னு போனேன். திரும்பவும் அதே மோசமான அனுபவம் தான். திரும்பவும் சொல்கிறேன், சர்வீஸ் மோசமாக இருந்தால் சாப்பாடு ருசிக்காது. ஒரு சாப்பாடு 550 ரூபாய்.
ரே ம்.